ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பசங்களா, பொங்கல் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா தை திருநாள், தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நம்ம லைஃப்ல ஒரு புது பிகினிங் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பொங்கலை விட சிறந்த டைம் அப்படின்னு ஒன்று இருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இது ஒரு டைமாவே பார்த்தீங்கன்னா அறுவடை காலம் அப்படின்னு சொல்லுவோம். அறுவடை காலத்துல என்ன ஆன்சர் ஸ்பெஷல் ஒன்றும் இல்லடா. இப்போ நீ பழைய விஷயங்கள் பழசில்ல இன்னைக்கு இருக்கிற விஷயம்தான். அக்ரிகல்ச்சர் பத்தி உனக்கு பேசிக்கா கொஞ்சம் தெரியுது அப்படின்னாலே நம்ம வருஷம் ஃபுல்லாக பயிரிட்டு அதுக்காக உழைச்சு ஓகே அந்த பயிரெல்லாம் வளர்ந்து நல்ல ரெடியாகி இருக்கும்போது அதோட பலன்களை அனுபவிக்க போற டைம் தான் பார்த்தீங்க எப்பயுமே இந்த தை திருநாளை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அறுவடை காலம் அப்படின்றது அதை தான் குறிக்கும். உங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பொருந்தும்ல. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஃபுல்லா நீங்க உழைச்சிருக்கீங்க இல்லையா? அந்த உழைப்புக்கான பலனை அறுவடை பண்ண போற நேரம் இப்ப வந்தாச்சு. இது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. அடுத்து உங்களுடைய பிப்ரவரி, ஓகே, மார்ச், ஏப்ரல், இந்த 3 மாதம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய அறுவடை காலம் தான். இவ்வளவு நாள் நீங்க எவ்வளவு உழைச்சிங்களோ அந்த உழைப்புக்கான பலனை நீங்க எடுக்க போறீங்க. உங்களுடைய பரீட்சையில நீங்க உழைச்சதுக்கான அந்த பலன் மார்க்கா வெளிப்பட போகுது. அப்போ இருக்கிறதுலே நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய மொமெண்ட்டும் இதுதான். ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லா உழைச்ச உழைப்பை ஒரு நொடியில நம்மளால இங்க வீணாக்கிடவும் முடியும். சரியா? மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நம்மளுடைய யூடியூப் சேனலை ரெகுலர் ஃபாலோ பண்ற குழந்தைங்க நீங்க எல்லாருமே நீட் இல்ல ஜேஇ இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோட இருக்கீங்க அப்படின்னா வேதாந்து கிட்ட இருந்து ஓகே எங்க கிட்ட இருந்தோம் உங்களுக்கு ஒரு அழகான சின்ன கிஃப்ட் ஒன்று கிடைக்க போகுது. அந்த கிஃப்ட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன். சரியா? எல்லாருமே அழகா கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல மாதங்கள், பல வருடங்கள் நீங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா ராத்திரி பகல விழுந்து விழுந்து படிச்சிருக்கீங்க. அந்த உழைப்பு அப்படின்றது சாதாரணமானது இல்லை. ஒவ்வொரு நாளும் அதுக்காக எவ்வளவு நேரம் நம்ம செலவிட்டிருக்கோம், நம்ம அப்பா அம்மா இதுக்காக எவ்வளவு உழைச்சிருக்காங்க, எவ்வளவு நாள் பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்தை இழந்திருக்கோம், நிம்மதியை இழந்திருக்கோம், எவ்வளவு நாள் வெறி கொண்டு படிச்சிருக்கோம், எவ்வளவு நாள் நம்ம மனசுக்குள்ள வெளியில ஷேர் பண்ண முடியாத வெளிய வலி ஓகே அடக்கி வச்சிருந்தோம், எத்தனை நாள் நம்ம தலகாணிக்கு மட்டுமே தெரிஞ்சு ஓகே அழுது இருக்கும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இவ்வளவு நாள் உழைச்சிட்ட ஓகே அடுத்த ஒரு சில நாள் உன்னுடைய உழைப்ப உன்னால முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க முடிஞ்ச உன்னுடைய உழைப்ப தயவு செஞ்சு குறைச்சு கொடுத்துறாரு. ஏன் அப்படின்னா நிறைய நாள் நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கடினமா உழைச்சது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கடைசி நேரத்துல அதை சரியா எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாமலோ என்னவோ தான் நிறைய குழந்தைங்க தோத்து போறாங்க. சரியா? கண்டினியூஸா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இரு. நீ என்ன செஞ்சுட்டு இருக்கியோ அதை அப்படியே செய். நீ ஏற்கனவே சரியான பாதையில தான் போற. உன்னை யாரு நம்பலனாலும் நான் நம்புறேன். யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக். யூ ஸ்டடி வெல். இந்த படிப்புல உனக்கு கிடைக்க போற வெற்றியும் வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். அதுல மாற்று கருத்தே இல்லை. நீங்க நீட் படிக்கிறீங்க, நீங்க ஜேஇ படிக்கிறீங்க அப்படின்னா அப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்ல உங்களுக்கு சூப்பர் டூப்பரா ப்ராக்டிஸ் இருக்கணும். ரொம்ப நல்லா நீங்க ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நல்லா சால்வ் பண்ணணும். பயாலஜி நீட் படிக்கிறீங்கன்னா எந்த இந்து இடுக்கு தந்து எங்க இருந்து கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு அதை சூப்பர் டூப்பரா ஆன்சர் பண்ண தெரியணும். சரிதானுங்களே? அப்போ இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வேதாந்தோல நாங்க உங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய நீட் அண்ட் ஜேஇ பேட்சஸ்ல ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று கொண்டு வரும். ஓகே, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீட் அண்ட் ஜேஇ கோர்சஸ்ல ஏற்கனவே ஒரு 21% ஆஃபர் இருக்கு. அந்த ஆஃபர்ஸ் கூட எக்ஸ்ட்ரா ஆஃபரா இன்னொரு 14% ஆஃபர். ஸோ லிட்டரலி மொத்தமா 35% நம்மளோட டோட்டல் ஃபீஸ்ல இருந்து என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் ரெடியூஸ் பண்ணி. சரியா? ஸோ உங்களுக்கு நம்மளுடைய வேதாந்தூல இருக்கிற டாப் பேட்சஸ்ல நீட் அண்ட் ஜேஇக்கு இருக்கிற பேட்சஸ்ல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட 35% வரைக்கும் ஃபீஸை குறைச்சு இந்த டைம்ல அட்மிஷன் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க சிபிஎஸ்இ பசங்க யாராவது இதை கவனிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு சிபிஎஸ்இ உடைய கிராஷ் கோர்ஸ்ல ஓகே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கிராஷ் கோர்ஸும் இருக்கு. சரியா? சிபிஎஸ்இக்கு ஓகே. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஃப்ரீயா நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரிவிஷன் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தரப்போறோம். இது எல்லாருக்குமே, நீட் ஜேஇ மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நம்மளோட டெலிகிராம் சேனல்ஸ்ல இந்த ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஷேர் பண்ண போறோம் இந்த பொங்கலோட ஹாலிடேஸ்ல. ஸோ யாராவது நம்ம டெலிகிராம் சேனல்ல இல்லைனா கூட அதுக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. ஸோ ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் 8th, 9th, 10th, 11th, 12th படிக்கிற எல்லா பசங்களுக்குமே இருக்க போகுது. சரியா?
அது மட்டும் இல்லை, நம்ம வேதாந்தோல இன்னும் கொஞ்ச நாள்ல ஐவி சாட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க நீட் அண்ட் ஜேஇ படிக்க போற குழந்தைங்களுக்காக. அந்த எக்ஸாமை நீங்க எழுதுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும். சரியா? டோட்டல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல இருந்து 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இதை முழுமையா பயன்படுத்திக்கோ. இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள்.